அஸ்வந்த், டாடி அவங்ககிட்ட அவ்வளோ எடுக்க சொல்லியும் மறுபடியும் நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது வந்து அது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா இதை எடுத்து குடிக்கிறீங்க. அப்போ எனக்கு மனசு கஷ்டம் இல்லையா? அது வந்து செல்வி ஆண்டி உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா டாடி? அதை குடிச்சாதான் உங்க கஷ்டம்லாம் தீருன்னு சொல்றீங்களா? அப்போ கொடுங்க, நானும் குடிக்கிறேன். டேய் அஸ்வந்த், வேண்டாம்டா. டேய் கொடுங்க டாடி, டாடி கொடுங்க. விடுடா. என்னடா பண்ற நீ? முதல்லலாம் படுத்த உடனே தூக்கம் வந்துடும். இப்பெல்லாம் நைட்டு பூரா அழுகுதான் டாடி வருது. அஸ்வந்த், டேய் அழுகாதடா ப்ளீஸ். நீ அழுதா என்னால தாங்க முடியாதுடா. அழாத. டாடி நீங்க இப்படி சொல்றீங்களே தவிர எனக்காக வாழ்ற மாதிரியே தெரியலையா டாடி? அம்மா விட எனக்கு உங்களை தான் டாடி ரொம்ப பிடிக்கும். என்னை இப்படி தனியா விட்டு போனீங்கன்னா நான் எங்க டாடி போவேன்? கொஞ்ச நேரத்துல சுயநலமா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருப்பேன். என் குழந்தைய நான் தனியா தவிக்க விட்டு போயிருப்பேனே. ச்சே. டாடி நான் தூங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் குடிக்க போறீங்களா? சத்தியமா இல்ல டாடி, இனிமே குடிக்க மாட்டேன். இந்த முட்டாள்தனமான தப்பு எதையுமே செய்ய மாட்டேன். அப்பனா நான் இதெல்லாம் எடுத்து கொட்டிடுவா? நீ இருடா, நானே கொட்டிடுறேன். அஸ்வந்த், டாடி டாடி அழாதடா அஸ்வந்த். டாடி டேய் டாடி தேங்க்ஸ் டாடி. சரி தூங்கலாமா? டாடி பிராக்டிஸ் பண்ணனும். இல்லனா அந்த அஸ்வந்த் ஃபர்ஸ்ட் வந்துருவான். வராண்டி. நஞ்சலே அதெல்லாம் போட்டு போட்டிக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லுது. நீயும் பிராக்டிஸ்ல தானடா இருந்த.
நான் பாட்டை போட்டு கேட்கறதோடு சரி, அதோடு ஸ்ட்ரெயிட்டா மேடையில் தான் என் என்ட்ரி. ப்ராக்டிக்ஸ்லாம் நமக்கு ஒத்தே வராது. போய் சொல்லாதடா. நீ மூச்சிறைக்க ஆடின சத்தம் எங்களோட வீட்டு வரைக்கும் கேட்டுச்சு. கேட்டுச்சா? என்கிட்ட தோத்துருவன் பயந்து தானே ஆடி பார்க்குறேன். பயமா? எனக்கா? புலிக்குட்டிக்கு பாய கற்றுக் கொடுக்கணுமா? மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? இந்த அஸ்வந்துக்கு ஆட கற்றுக் கொடுக்கணுமா? நல்லா ஒரு பிறவி நடிகன். டான்ஸ்லாம் என் பிளட்லேயே இருக்கு. டேய், சாக்லேட் வாங்கி கொடுத்தா மட்டும் வாய் வலிக்க சாப்பிட்றீங்க. நான் பஞ்சில் பேசுகிறப்போ கோர்ஸா ரிப்பீட் பண்ண மாட்டீங்களா? சாரி தல. அஞ்சலி டான்ஸ்லாம் எங்க தல பிளட்லயே இருக்கு. பாத்தியா பசங்க எப்படி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாங்கன்னு பார்த்தல. இப்படி உனக்கே நீ ஜால்ரா போட்டுக்கிறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? விலபோற பண்ணாம இன்னைக்கு ஒரு வாழைப்பழத்தை கூட விற்க முடியும். மார்க்கெட்டிங் பண்ணாதான் இந்த மார்க்கெட்லயே இருக்க முடியும். ஆமா அஞ்சலி, மார்க்கெட்டிங் பண்ணாதான் இந்த மார்க்கெட்லயே இருக்க முடியும். அது ஜூனி சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது சீரியல் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது படம் பண்ணணும். இப்படி தாவி தாவி மேலே போயிட்டே இருக்கும். நீ மேலேயே போயிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு எப்ப போவ? எப்ப படிப்ப? அப்பப்ப கேப்ல போய் படிச்சுக்க வேண்டியதுதான், சின்னப்ப தாஸ் மாதிரி. நீ படிச்சா படி, படிக்கலனா போ, எனக்கு என்ன? நீ எதுக்கு கூப்பிட்ட அத மட்டும் எனக்கு சொல்லு. நடக்க ஒரு ஸ்கூல் டே காம்படிஷன்ல நீ டான்ஸ் ஆடுற, அப்படியே ஆடினாலும் நீ ஜெயிக்கவே கூடாது. என்ன மிரட்டுறியா? இல்லை அஞ்சலி, நான் அன்பா தான் கேட்குறேன். நீ ஒத்துக்கலாம்னா தான் வெட்டுவேன். நீ அன்பா கேட்டாலும் சரி, இல்ல மிரட்டி கேட்டாலும் சரி, நான் காம்படிஷன்ல ஆடியே தீருவேன். அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஆடாமல் இருக்கிறது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் நான் பண்ணுவேன். பரவாயில்லையா? என்ன பண்ணுவ? சொன்னா நீண்ட உஷாராயிரு. போட்டியில ஆடி ஜெயிக்கிறது தான் வெற்றி. இப்படி அசிங்கமா கூப்பிட்டு கெஞ்சறதெல்லாம் வீரனுக்கு அழகில்லடா. டேய், இதுல யாரா வீரன்? யாருமே இல்ல தல. கேட்டியா? எங்க செட்ல யாருமே வீரன் கிடையாது. டேய், நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன்டா. இப்பதான் தெரியுது நீ திருண்டவே இல்லைன்னு. திருந்ததுக்கு நான் கும்ச்சி யானையா? நான் கொம்ப யானை. முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா வாயில வடை சூடாதடா. முடிஞ்சா போட்டியில ஜெயிச்சு பாரு, அங்க வச்சு பாத்துக்கலாம் நீயா நானு. அஞ்சலி. என்னடா? அண்ணா அஞ்சலி, நான் நிஜமா மெட்டினேன்னு நினச்சியா? சும்மா விளையாடிட்டு தான் அப்படி பேசினேன். டேய் சொல்லுங்கடா. ஆமா அஞ்சலி, தலை சும்மாதான் விளையாட்டுக்கு அப்படி பண்ணுச்சு. எதுக்குடா அப்படி பேசுன? அஞ்சலி, நமக்குள்ள முதல்லண்ணா இந்த சீன்லாம் ரொம்ப போர் அடிக்குதுன்னு பசங்களாம் ஃபீல் பண்ணானுங்க. அதான் சும்மா உன்னை கலாய்ச்சேன். மறுபடியும் உனக்கு வால் முளைச்சிடுச்சோன்னு நான் பயந்துட்டேன்டா. கவலைப்படாத அஞ்சலி, இனிமே இந்த சமாதான புறா கழுகா மாறவே மாறாது. நம்ம ரெண்டு பேரும் அதே மனம் அவையா மாதிரி எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு. என்ன அஞ்சலி மறைக்கிற? பின்ன என்ன தல? அஞ்சலிய அவ யாருன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வராதா? அஞ்சலி அதுக்கா மறைக்கிற? ஆமாண்டா. சும்மா லொலலாய்க்கு அஞ்சலி. ஹலோ மாயா, நான் தான் செல்வி பேசுறேன். ஏய், எதுக்கு இப்ப நீ லேண்ட்லைனுக்கு கால் பண்ண? சந்தோஷ் கிட்ட பேசவா? ஐயோ இல்ல மாயா, நான் உன்கிட்ட பேச தான் கால் பண்ணேன். ஏய், எனக்கும் உனக்கும் நடுவுல பேசுறதுக்கு என்னடி இருக்கு? ஐயோ மாயா, எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லி தொலை. அன்னைக்கு சத்தியமா
அஸ்வந்த்க்கு அடிபட்டதுனால தான் நான் உன் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். சத்தியமா சொல்றேன் மாயா, திரும்பவும் சந்தோஷம் பார்க்கணும்னு உன் வாழ்க்கையில குறுக்கிடணுங்கிற எண்ணமும் எனக்கு சுத்தமா இல்ல. இனிமே உன் வீட்டு பக்கமோ உன் வாழ்க்கையிலயும் நான் நிச்சயமா குறுக்க வரமாட்டேன். ஆனா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. தயவு செஞ்சு உன் கோவத்தெல்லாம் விட்டுரு. அன்பால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. சந்தோஷோட வாழ்க்கைக்கு நீ ஒருத்தி போதும் மாயா. குழந்தையும் சந்தோஷையும் நீ வாழ்க்கை ஃபுல்லா அன்பா பாத்துப்பேங்கிற தைரியத்துல தான் நான் போனேன். ஏய், இவ்ளோ பேசுறியே, 5 வருஷமா நான் என்ன சந்தோஷ் மேல வெறுப்பாவா இருந்த? அவன் உன் நினைப்புல இருந்து மாறவே இல்லையேடி. நீயும் நிரந்தரமா போய் தொலைக்க மாட்டேங்கிற. என்ன 2 பேரும் சேர்ந்து பூச்சாண்டி வேலை காட்டுறீங்களா? இப்ப வந்து சும்மா நடிக்கிற. என் வாழ்க்கைய அழிச்சதே நீங்க 2 பேர் தானடி. ஏய், யார் போன்ல? உன் மொத பொண்டாட்டி வழக்கம் போல ஏதோ ஒரு சாக்க வச்சு உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிருப்பா. அதான் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணா. நான் தெரியாம எடுத்துட்டேன். ஏய், முட்டாளா நீ? போன குடு. செல்வி, இந்த புத்தி கெட்டவகிட்ட நீ ஏன் பேசிட்டு இருக்க? செல்வி, என் மொபைல் கால் பண்ண வேண்டியதானே? உன் தியாகத்துக்கெல்லாம் இவ தகுதியே இல்லாதவ செல்வி. அவகிட்ட போய் பேசிட்டு இருக்க? ஆமா, பெரிய தியாகம் செஞ்சுட்டா. அதான் இன்னும் கூட உன் கூட போன்ல பேசிட்டு இருக்கா. வீட்டுக்கே வந்திருக்கா. ஏன் ஒரு ராத்திரி தங்கி வாழ்ந்துட்டு போயிருக்கா. அப்புறம் என்ன? வாய் மூடு. சந்தோஷ், சொல்லு செல்வி, சொல்லு. உன்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், செய்வியா? சொல்லு செல்வி, நான் என்ன செய்யணும்? மாயா ஏதோ கோவத்துலதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான். அவளை தயவு செஞ்சு எனக்காக மன்னிச்சு ஏத்துக்கோ சந்தோஷ். என்ன உண்மையாவே நேசிக்கிறது உண்மைனா என்ன மறந்துட்டு மாயாவோட அஸ்வந்தோட சந்தோஷமா வாழு. இதுதான் நான் உன்கிட்ட கேக்குற கடைசி உதவி. செல்வி, ஹலோ செல்வி. என்ன சொன்னா உன் பொண்டாட்டி? வீட்ல வேணா வெளியில சந்திக்கலாம்னு சொன்னால. உன் புத்தி இப்படிதான் போகும். அவன் கால் தூசிக்கு கூட நீ ஈடாக மாட்டேன். ஒழுங்கு மரியாதை உள்ள போயிடு. இல்ல டிரைவர், சீக்கிரம் வண்டி எடுங்க. வாங்க. சரிங்க சார். எங்க சார் போகணும்? மகாசக்தி மடத்துக்கு போயா? சரிங்க சார். யோ, வேகமா போயா. சரிங்க சார். சார், இதான் சார் மகாசக்தி மடம். சரி, இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிங்க சார். அம்மா, என்னங்க? கண்ணம்மா எங்க இருக்காங்க? அவங்க எங்கே வெளியில போயிருக்காங்க தம்பி. வெளியே போயிருக்காங்களா? அவங்க எப்போ வருவாங்க? அவங்க வரத்துக்கு 2-3 நாள் ஆகும் தம்பி. செல்வின்னு ஒருத்தவங்க இங்க வந்தாங்களா? செல்வி எங்களுக்கு நல்லாவே தெரியுமே தம்பி. அவங்க இங்க வந்தாங்களா? அவங்க எங்க இருக்காங்க? செல்வி வந்துட்டு போயிட்டாங்களேப்பா. வந்துட்டு போயிட்டாளா? ஆமா தம்பி, கண்ணம்மா ஏதோ கோவத்துல இங்க இருந்து அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்களா? தம்பி, ஏதாவது பிரச்சனையாப்பா? இல்லம்மா, செல்வி வீட்டுக்கும் வரல. அவ எங்க போயிருக்கான்னு தெரியல. அதான் எனக்கு பயமா இருக்கு. கடைசியா என்கிட்ட காசிக்கு போனாதான் நிம்மதி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை காசிக்கு போற பஸ்ல ஏறி இருப்பாங்களோ? காசிக்கா? ஆமா தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் கிளம்பிடும். ரொம்ப நன்றிங்கம்மா, வரேன். நான் அப்புறம் பேசுறேன். போலாமா சார்? போலாம். ஒரு நிமிஷம், கீ கொடு. ஏன் சார்? நானே டிரைவ் பண்ணிக்கிறேன், சாவி கொடு. நான் ஓட்டுறேன் சார். யோ, நான் அர்ஜென்ட்டா வெளியே போனியா? சாவியை கொடு. நீ கிளம்பு. சரிங்க சார்.
இது தெரிஞ்சா மாயா மேடம் திட்டுவாங்களே, என்ன பண்றது? சரி, ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்லுங்க என்ன? நான் வேண்டான்னு சொல்லியும் சந்தோஷ் சார் கார் கீயை பிடிங்கிட்டு போயிட்டார் மேடம். என்னது? சந்தோஷ் காரை உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டானா? ஆமா மேடம். எதுக்கு? தெரியல மேடம். ஒருவேளை செல்வியை தேடி போயிருப்பானோ? ஹலோ மேடம், இப்ப நீ எங்க இருந்து பேசுற? மகாசக்தி மடத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஐயா அங்க வந்தாரு, ஏதோ விசாரிச்சாரு, அப்புறம் வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டார் மேடம். டேய் முட்டாள், ஏன்டா நீ சந்தோஷத்தை தடுத்து நிறுத்தல? அவர் ஏதோ ரொம்ப கோபத்துல இருந்தார் மேடம், அதான் பயந்து சாவியை கொடுத்துட்டேன். அறிவு கெட்டவனே, போன வை. ஐயோ, சந்தோஷ் ஏன் இப்படி முட்டாள்தனமா செய்யறானே தெரியலையே. ச்சே. சொல்லுங்கம்மா. அண்ணா, பேர் முன்பதிவு பண்ணணும். பணம் கட்டியாச்சா? கட்டியாச்சுண்ணா. ரசீது கொடுங்க. சாயங்காலம் 3 மணிக்கு வண்டி வந்துடும். சரிண்ணா. அதுக்குள்ள பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியா இருங்க. சரி. சரிம்மா. இந்த ஃபோனை எங்கே வச்சு தொலைச்சேன்? அம்மா, நான் காசிக்கு போறேன். என் சந்தோஷம் அஸ்வந்தியை விட்டு போறேன். நீ தான் துணையா நின்று அவங்களை காப்பாத்தணும். என் பெரியவ தாங்குற சக்தி சந்தோஷ்க்கு இல்ல. சந்தோஷ் என்ன மறந்துட்டு மாயா குடும்பம் அஸ்வந்த் குடும்பம் சந்தோஷமா வாழணும். சந்தோஷ், ஐயோ, ஏன் சந்தோஷ் இப்படி பண்ற? ஏன் என்ன திரும்ப திரும்ப தேடி வந்து உன் வாழ்க்கை என்ன ஏன் அழிச்சுக்கிற? செல்வி, ஃபோனை எடு செல்வி, ஃபோனை எடு. மா, ஏதோ விழுந்துருச்சு பாருமா.
கடவுளே, என்ன இது அபசகுணம்? என் சந்தோஷ நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ஆபத்தும் சந்தோஷ்க்கு ஆக கூடாது. அவன் 100 வருஷம் நல்லா வாழணும். யாருக்குமே என்ன அடையாளம் தெரியாம இருக்கணும்னா நான் என் தலைமுடிய காணிக்க செலுத்துறதை தவிர வேற வழியே இல்ல. வேண்டாம் சந்தோஷ், என்ன மறந்துடு. அதான் உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது. செல்வி போனை எடு செல்வி, தயவு செஞ்சு போனை எடு. போப்பா, ம் நீ வாமா, உட்காருமா, டோக்கன் கொடுமா.